கடலூரில் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் இருந்த ஒரு தொழிலாளி பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி அவர் ஈடுபடுத்தப்பட்ட சம்பவம் வைரலாகிய நிலையில் தற்போது அந்த ஒப்பந்ததாரரின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். தற்போது அந்த ஒப்பந்ததாரரை கடலூர் மாநகராட்சி ஆணையர் அனு நேரில் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. விவரங்கள் என்ன? கடலூர் மாநகராட்சியில பல்வேறு வார்டுகளிலும் பாதாள சாக்கடை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு செயல்படுத்தப்பட்டது. பல்வேறு இடங்களில பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதாள சாக்கடையானது அந்த அடைப்பு ஏற்பட்டு மேன்ஹோல் எனப்படும் பகுதியின் வழியாக அந்த பாதாள சாக்கடை நீர் சாக்கடை சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து வருவது வழக்கமா இருந்தது. அதனை அடுத்து இந்த பாதாள சாக்கடையின் அடைப்புகளை சரி செய்யும் பணியானது ஒப்பந்தத்தில் விடப்பட்டது. இதற்காக ஒப்பந்ததாரர் அந்த பாதாள சாக்கடை பணிகளை மேற்கொண்டு வந்தார். பல்வேறு இடங்களிலும் அந்த பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை நீக்குவதற்காக அப்பொழுது நகராட்சியாக இருந்தபோது ஒரு இயந்திரமும் வாங்கப்பட்டது. அந்த இயந்திரத்தின் மூலம் அதில் ஒரு ஸ்கிரீன் டிஸ்பிளே இருக்கும். அதன் வழியாக பார்த்து எந்த பகுதியில் அடைப்பு இருக்கிறதோ அதனை நீக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இன்று ஒரு வீடியோ வெளியானது. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒப்பந்த தொழிலாளி பாதாள சாக்கடையின் மேன்ஹோல் புல் இருக்கும் அந்த சாக்கடை நீரில் மூழ்கி உள்ளே சென்று அதனை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடும் காட்சியானது வெளியானது. இது வெளியானதை தொடர்ந்து தற்போது மாநகராட்சியின் புதிய ஆணையராக நேற்று பொறுப்பேற்ற அனு இது குறித்து விரிவான விசாரணை நடத்தினார். அந்த விசாரணையில பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவம் கடந்த 18ஆம் தேதி புதுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்ததாரரை அழைத்து இது குறித்து நேரில் விசாரணை மேற்கொண்ட போது அவர் அளித்த பதிலானது திருப்திகரமாக இல்லாத காரணத்தினால் உடனடியாக அவரது ஒப்பந்தத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா மாநகராட்சியில இந்த சுத்தம் செய்வதற்கான அந்த இயந்திரம் இருக்கும் நிலையில அதனை ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கோணத்தில் நகராட்சி பொறியாளர்களிடமும் தற்போது அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி தேவநாதன், உங்களுடைய முழு விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.